ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மீன் வந்து திலாப்பின்னு சொல்கிற ஃப்ரோசன் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். இதில் முள் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு மீன் எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்து நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மீன் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இந்த மாதிரி ரெடிமேட் பிரியாணி மசாலா கிடைக்கும் கடையில். ஃபிஷ் பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலான்னு இதில் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 எலுமிச்சம் பழத்தோட ஜூஸு சேர்த்துருக்கேன். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் சேர்த்துடலாம். மீன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் ரெடி பண்ணிவிடுவோம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம் பொன்னிறமாக வர வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். நான் 1 கப் பாசுமதி அரிசி 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ரைஸு குக் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் ஷாஜீரா, 1 நட்சத்திரப்பூ, 2-3 லவங்கம், 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், இதை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் அரிசி ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் 70-80% குக் ஆனதும் இந்த மாதிரி அம்மிக்கு பார்த்திங்கன்னா உடையணும். இந்த டைமில் நம்ம இதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம தம் போடுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் உருகினதும் மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். தம் வந்து டைரெக்டாக அடுப்பில் போடக்கூடாது. அதனால் நான் ஒரு தோசைக்கல் எடுத்துருக்கேன். அந்த தோசைக்கல் மேலே நம்ம பேனை வச்சுட்டு அந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் நம்ம சேர்த்துட்டு லேயராக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ் கடையில் கிடைக்கும், அது கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலர் பவுடர் வேணும்னா கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு காற்று போகாத மாதிரி லெட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாம். தயிரில் உப்பு சேர்த்து ஒரு வெங்காயம், கொஞ்சமாக வெள்ளரிக்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கிரேப்ஸு, கொஞ்சம் கேரட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரியாணி. 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம், 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம், அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் இருந்து எடுத்துடுங்க. இப்போ நம்மளோட சுவையான சூப்பரான சூடான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.